பியூட்டி, ஆன்மீகத்தினுடைய பியூட்டி, அழகு இதுதான். எல்லாமே இருக்கு, கஷ்டங்களும் இருக்கு, பிரச்சனைகளும் இருக்கு, கவலைகளும் இருக்கு, எல்லாமே இருக்கு, தொந்தரவுகள் இருக்கு. ஆனா என் புத்தி இங்க இல்ல, இந்த சிந்தனையில இல்ல, என் மனசு இந்த சிந்தனைக்குள்ள இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பறக்கும் கலையில இருக்கிறேன். பறக்க வைக்குது, மனதையும் புத்தியையும் பறக்க வச்சிடுறது. எது? பரமாத்மாவின் படிப்பு. இது சொல்லுங்க, நீங்க என்ன படிக்கிறீங்க, என்ன நீங்க கத்துக்கிறீங்க? அவங்க எல்லாம் ஸ்தூல வார்த்தைகளை வச்சுக்கிட்டு நாங்க இது பண்றோம் அது பண்றோம், நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க என்னென்னவோ கேக்குறாங்க இல்லையா? நாம கூட சும்மா இருக்கக்கூடாது. நாங்க ஃபரிஷ்தா ஸ்டேஜ்ல இருக்கிறோம், பறக்கிறோம், மனம் புத்தி பறக்குது, அப்புறம் கர்மாதீத்த நிலை அடைகிறோம், அப்புறம் முக்திக்கு போயிடுறோம். அப்படி நாம கூட என்ன பண்ணோம், இப்ப கர்ம யோகியா இருக்கிறோம் அப்படிலாம் சொல்லணும், அந்த வார்த்தைகள் சொல்லணும். அதனால தான் பாபா அந்த பறக்கும் கலையின் அனுபவம் செய்து பாருங்க. இதெல்லாம் ஆன்மீகத்தினுடைய அழகு. நம்முடைய மனம் மற்றும் புத்தி அந்த பறக்கும் கலையின் அனுபவம் செய்யலைன்னா வேஸ்ட். ஞானம் இருந்து வேஸ்ட். ஞானம் வேலையே செய்யலன்னு அர்த்தம். இப்போ ஞானம் நான் கேட்கிறேன், பகவானிடம் படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கணும்? அந்த லேசான மனநிலை, புத்தி லேசா இருக்கணும்.